முனிவர்களே, அப்போது ஒரு வேடிக்கை நிகழ்ந்தது. அதையும் சொல்கிறேன் கேளுங்கள். மணமகரான சிவபெருமானின் ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த தேவர்கள், கந்தர்வர்கள் முதலானோர் நானாவித அலங்காரங்களோடும் பலவித விருது கொடிகளோடும் அதி அழகான தேவ மங்கையர்கள் புடைசூழ வந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களில் விசுவாசு என்ற கந்தர்வராஜனைக் கண்ட மேனை, அவனே சிவன் என்று நினைத்து மகிழ்ந்து, என் மருமகன் பெண்கள் சேனையுடன் வருகிறானே என்று நாரதரிடம் சொன்னான். நாரதரோ புன் சிரிப்போடு, இல்லையே, இது மாப்பிள்ளை அல்ல, சிவ சந்நிதியில் அவன் சங்கீதம் பாடுபவனாயிற்றே என்றார். அதை கேட்டதும் மேனை இன்னும் அதிக உற்சாகப்பட்டு, அந்த ஆண் அழகனே மாப்பிள்ளைக்கு ஊழியன்தான் என்றால் மாப்பிள்ளை சிவபெருமான் எப்படி இருப்பானோ என்று நினைத்தாள். அப்போது கீழே ஊர்வலத்தில் மணிக்கிரீவன் முதலான யக்ஷர்களும் அவர்களுடைய சேனைகளும் வருவது தெரிந்தது. அவர்களது தலைவனான குபேரனைக் கண்டதும் மேனை மகிழ்ச்சி பொங்க, ஆகா, என் மகளுக்கேற்ற மணாளனாக சிவன் அவன்தான் என்று மயங்கினாள். அதற்குள் வருணன் தன் சேனா சமுத்திரத்துடன் வரவே, ஒருவேளை அவன்தான் சிவன் ஆவானோ என்றும், இந்திரன் தேவ மங்கையருடன் வர, நான் பார்த்த எல்லோரையும் விட இவனே சிறந்தவன், இவனே சிவனாக வேண்டும் என்று நாரதரிடம் குதூகலத்தோடு சொன்னாள். ஆனால் அவர்களில் ஒருவருமே சிவபெருமான் அல்லவென்று நாரதர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சூரியன் தன் அகண்ட தேஜசுடன் கூடிய சகல தேவர்களும் புடைசூழ வருவதைக் கண்டு, இவன்தானோ சிவன் என்று மேனை கேட்டாள். அவனுமல்ல என்றார் நாரதர். அப்போது சந்திரன் சகல கிரகங்களோடும் குளிர்ந்த காந்தியோடும் வருவதை மேனை பார்த்துவிட்டு, ஆகா, இவன்தான் சிவன், இவனே என் மருமகனானால் என் குலம் முழுவதும் குளிர்ந்து பவித்திரமாகுமே, இத்தகைய தேஜஸையுடையவன் என் மருமகனாயின் என் புதல்வி பார்வதியின் பாக்கியத்தை எத்தனை ஆண்டுகள் சொன்னாலும் கூறி முடியுமோ என்றாள். அதற்கு நாரதர், இவனும் சிவன் அல்ல, இவன் சந்திரன் என்றார். அப்போது பிரம்மதேவர் சகல பிரம்ம ரிஷிகளோடும் தேஜோராசியாக வருவதை மேனை உற்று பார்த்துவிட்டு, ஆகா, அவனாவது சிவனாவானோ ஆகானோ என்றும் குழம்பினாள். மகாவிஷ்ணு மேகவர்ணனாய் சதுர்புஜ பீதாம்பரதாரியாயும் ஸ்ரீவத்ச சங்கு சக்கர கிரீடம் முதலிய ஆபரண அலங்காரராகவும் கோடி மன்மதர்களின் பேரழகோடும் தாமரை போன்ற கவர்ச்சிகரமான கண்களோடும் பக்தர்கள் புடைசூழ கருட வாகனத்தில் வருவதைக் கண்டு, இவனே சிவன், நான் தன்யலானேன் என்று மேனை குதூகலம் பொங்க, ஆனால் நாரதரோ, இவரும் சிவபெருமான் அல்ல, இவரை காட்டிலும் சிறந்தவர் சிவபெருமான், அச்சிவபெருமானின் அழகை என்னால் வர்ணிக்கவே முடியாது என்றார் ஒரு குறும்புச் சிரிப்போடு. அப்போது பிருகு முதலிய முனிவர்களும் கங்கை முதலிய நதிகளும் சீடர்களும் இஷ்ட காமியங்களைக் கொடுக்கும் கற்பக விருட்சம் காமதேனு முதலியனவும் புடைசூழ அவர்கள் மத்தியில் ப்ருகஸ்பதி முனிவர் வருவதைக் கண்ட மேனை, இவனே சங்கரன் என்றாள். அதற்கு நாரதர், இவரை காட்டிலும் சிறந்தவரும் நிற்குணருமான சிவபெருமான் வருவார் என்றார். அதற்கு மேனை, மூவுலகத்தில் உள்ளவர்களையும் கண்டேன், அவர்களில் ஒருவருமே சிவனல்ல என்றால் அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போதே கீழே ஊர்வலத்தில் சிவபெருமான் வந்தார். அவரை மேனைக்கு நாரதர் சுட்டி காட்டி, மேனையே, இவரே சிவபெருமான் என்றார். மேனை மிகவும் ஆவலோடு சிவபெருமானை பார்த்தாள். அப்போது அவரோடு வாயு ரூபமான சேனைகள் மர்ம சப்தத்துடன் வந்தார்கள். நாரதர் மேனையை நோக்கி, இவர்கள் அவரது சேனைகள், இன்னும் அவரது சேனைகள் வரக்கூடும் என்றார்.
அதே சமயத்தில் பூத பிரேத பைசாசங்கள் திரும்பிய முகமுடையவர்கள், வேடிக்கையான விகட உருவமுடையவர்கள், பயங்கரர், கரிய நிறத்தார், நொண்டிகள், ரோமமுடையோர், தண்டதரர், பாசபாணிகள், விருத்த வாகனர், டமருக கள்ள வாத்தியக்காரர், கொம்பு தாரை ஊதுவோர் முதலியவர்கள் கணக்கில்லாத வருஞ்சேனையைக் கண்டு மேனை பயந்தாள். அத்தகைவர்களுக்கு இடையே நிற்குணராயும் 5 திருமுகமும் 10 கரங்களும் 3 கண்களும் விபூதி பூச்சும் சடைமுடியும் சந்திரசேகரமும் கபால மாளிகாபரணமும் பெரும் புலித்தோல் ஆடையும் பிநாகம் என்னும் வில்லும் கங்காளமும் சங்க பூஷணமும் உடையவராய் சிவபெருமான் எருது வாகனத்தின் மேல் யானைத்தோல் விரித்து அதன் மீது அமர்ந்து நித்திரை செய்து உடல் அசைவான் போல இருந்தார். நாரதர் உடனே குறுஞ்சிரிப்போடு தன் அருகே இருந்த மேனையை கூப்பிட்டு, மேனா, அதோ அவரே சிவபெருமான் என்று சுட்டிக் காட்டினார். உடனே மேனை திடுக்கிட்டு சூறாவளி காற்றில் அடிபட்ட கொடி போல துக்கம் அடைந்து, ஆ பார்வதி, என்ன காரியம் செய்துவிட்டாய், ஏ துன்மார்க்கி என்று சொல்லி கீழே விழுந்து மூர்ச்சையடைத்தாள். பிறகு சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்திருத்தாள். திருச்சிற்றம்பலம்.